friends, welcome to Queen's Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான மில்க் புட்டிங் எப்படி செய்யறது தான் फ्रेंड्स பார்க்க போறோம். வாயில வெச்சோனே கரையற மாதிரி இருக்கும். சோ அந்த அளவுக்கு டேஸ்டான இந்த புட்டிங்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 6 முட்டை நான் சேர்த்திக்க போறேன். இன்னைக்கு நான் சேர்த்தக்கூடியதான பால் அளவு பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் பாலுக்கு 6 முட்டை தான் फ्रेंड्स கரெக்ட்டா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் முட்டையை சேர்த்திக்கலாம். முட்டை இல்லாமயும் புட்டிங் பண்ணலாம். அது நான் இன்னொரு நாள் வீடியோவா உங்களுக்கு எடுத்து போடுறேன். இப்போ 6 முட்டையை சேர்த்தி நல்லா இது போல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா மிக்ஸ் ஆகணும். முட்டை நல்லா கலந்த பிறகு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டா இருக்கும். ஸோ சர்க்கரையும் முட்டையும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம பால் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் போல் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் காய்ச்சின பால் தான். நான் ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுக்கிறேன். பால் நீங்கள் கண்டிப்பாக தண்ணி சேர்த்தி காய்ச்சக்கூடாது. திக்கான பால் தான் சேர்த்தணும். இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டும் சேர்த்துறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாலில் நீங்கள் தண்ணி சேர்த்தினீங்கன்னா புட்டிங் உங்களுக்கு பூரா தண்ணி ஆயிரும். அதனால திக்கான பாலில் தான் செய்யணும். இப்போ இது போல் பாத்திரத்தில் வெறும் நான் எண்ணெய் தான் தடவி இருக்கேன். எண்ணெய் தடவி இந்த மிக்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த விதமான பாத்திரம் வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுருங்க. நம்ம இன்றைக்கி இட்லி குக்கரில் வேக வச்சு தான் புட்டிங் செய்ய போகிறோம். ஸோ இந்த பாத்திரத்தை வச்சு கவர் பண்ணிடுங்க. ஒரு 45 நிமிஷம் போல் நான் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 45 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாமல் வரணும். சப்போஸ் ஒட்டுச்சுன்னா வேகலை, இனி கூட கொஞ்சம் வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.